ஹலோ மகளே, நண்பா பேசி வெல்கம் டு ஜிஸ்டாகன், வெல்கம் டு அனதர் வீடியோ. நேற்று சட்டசபையில் நம்ம கட்சி தமிழக வெற்றி கழகம் தெறிக்க விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். தெறிக்க விட்டுட்டாங்க. அதுலேயும் நம்ம தலைவர் வந்து நேற்று விட்ட அறிக்கைகள்லாம் அல்லு சில்லு எல்லாம் கதற மாதிரியான சில அறிக்கைகள் விட்டாங்க. அதில் மேஜராக நம்ம பார்க்க வேண்டியது பரந்தூர். பரந்தூரை டச் பண்ண மாட்டாருன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் மெயின் சுவிட்சில் கை வச்சிருக்காரு. அது எவ்வளோ பெரிய ரிஸ்க் அப்படின்றது எவ்வளோ பேர் உங்களுக்குலாம் தெரியுமா தெரியலையான்னு எனக்கு தெரியல. பட் அதோட ரிஸ்க் என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது என்னன்னு கேளுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் இந்த அறிக்கைகள் நிறைய இந்த பத்திரிகை வல்லுநர்கள்லாம் இருக்காங்க பாருங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அவர் வாட்டி இஷ்டத்துக்கு அறிவிச்சுட்டு போகிறாரு. 6 சிலிண்டரு எப்படி கொடுப்பாரு? எப்படிங்க கொடுப்பாரு? பட்ஜெட் இங்கே எங்கெங்க கடனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஸ்டாக் கொடுக்குற மாதிரி ஜனவரியிலேருந்து அந்த திட்டம். ஆனால் 3 சிலிண்டர் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி சொல்லிட்டாப்புல. இலவச பேருந்து எங்கேருந்துங்க கொடுப்பாங்க? இலவச பேருந்து பஸ்ஸே டிரான்ஸ்போர்ட்டேஷன் நஷ்டத்தில் போகுதுங்க. நஷ்டத்தில் போகுது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வச்சு கழுவி கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க. இடையில பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 100 நாளைக்குள்ள வந்து இவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருந்தாலுமே ஒரு லேக் ஆன மாதிரி ஒரு ஃபீல். விஜய் அவர்கள் சொன்ன வாக்குறுதிலாம் நிறைவேற்றலை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துட்டு இருந்தப்போ இந்த தாய்மாமன் தங்கமோகர திட்டம் வந்துச்சு. அந்த தாய்மாமன் தங்கமோகர திட்டத்தை எந்த அளவுக்கு அதை வந்து மடைமாற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் தப்பாக சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு அதை முயற்சி பண்ணாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதுலேயும் கம்யூனிஸ்டில் இருக்கக்கூடிய அந்த முத்தரசன் அப்படின்றவரெல்லாம் கொஞ்சம் கூட மண்டையில் மூளையே இல்லாமல் ஒரு விஷயத்தை என்ன சொன்னார்னா, 1 பைசாவுக்கு தங்கத்தை வந்து ஜாய் அலுகாஸ் கொடுக்குதுன்ற மாதிரி சொன்னாங்கன்னா, அப்போ நம்ம எப்படி அவங்கெல்லாம் என்னத்தை சொல்கிறது நம்ம? 1 பைசாவுக்கு தங்கத்தை கொடுக்குறேன்னாங்களாம். 1 பைசாவுக்கு தன்னுடைய செலவை வந்து 1 பைசாவுக்கு நான் கொடுக்குறேன் அப்படி தான் சொன்னாப்புல. தங்கத்தை கொடுக்குறேன்னு சொல்லல. தங்கத்தை வந்து அன்னைக்கு இருக்க மார்க்கெட் ரேட்டில் வாங்கிக்கிறதா தான் அரசாங்கம் பேசியிருக்கு, அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. அதுதான் இங்கே மேட்ரு. ஸோ அதெல்லாம் விட்டுவிட்டு அறிகட்டத்தனமாக 1 பைசாவுக்கு எப்படி தங்கத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு கேணத்தனமாக கேள்வி கேட்குற ஆளுங்கள்லாம் அரசியல்வாதிகளாக இருந்திருக்காங்க, நம்மளை ஆண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி ஹைலைட்டாக என்ன மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா, பரந்தூரை கையில் தொட்டோடனே பரபரன்னு திமுக காரங்களுக்கெல்லாம் பத்திக்கிச்சு. நாங்கள் வெளிநடப்பு அது வெளிநடப்பு எங்களுக்கு வந்து இதை வந்து நீங்கள் இன்றைக்கி விவாதிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு விடாப்பிடியே நின்றுட்டாங்க. நம்ம சபாநாயகர் ஐயா என்ன பண்ணிட்டார், ஹெட்மாஸ்டர் சாட்டை எடுத்து சொல்லட்ட ஆரம்பிச்சிட்டாப்புல, தம்பிலா உனக்கு பிடிக்கல கிளாஸ் விட்டு வெளில போ, உள்ள அடிக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் வெளில வந்துட்டாங்க கிளம்பி. ஏன்னா அங்கே பேச முடியல. ஏன்னா அதனால தான் நம்ம தலைவர் உஷாராக என்ன பண்ணார்னா, 110 விதியின் கீழ் அப்படின்ற அந்த கோட்பாட்டில் அந்த அறிக்கையில் வந்து பரந்தூர் விமான நிலையத்தை உள்ளே சேர்த்துட்டார். ஏன்னா தெரியும் அவருக்கு, இதை பற்றி பேசினா கண்டிப்பாக இதை விவாத பொருளாக்குவாங்க, விவாத பொருளாக்கி இது மீண்டும் பெருசாக்குவாங்க அப்படின்றது தெரியும். ஆனால் இந்த 110 விதியின் கீழ் அப்படின்னு பேசும்போது நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான், அதை இப்போதைக்கு அவங்களால விவாதம் பண்ண முடியாது. இனி அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் வேணால் விவாதம் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு அதை பண்ண முடியாது அப்படின்றது கிளியராக புரிஞ்சுக்கிட்டு 110 விதியின் கீழ் இந்த அறிக்கையில் எல்லாத்தையுமே சொன்னார். சிலிண்டர் கொடுக்கறதா இருக்கட்டும், இலவச பேருந்து சொல்கிறதா இருக்கட்டும். ஆனால் இந்த பரந்தூர் விமான நிலையம் சொன்னார். இந்த பரந்தூர் விமான நிலையத்தை விட்டது என்னமோ அந்த ஊர் மக்களுக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷம் தான். ஆனால் தொட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா தளபதி அவர்கள். இது எப்படின்னா ஒரு புலிவாலை பிடிச்ச கதை மாதிரி. அந்த அளவுக்கு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு மேட்ரு. டைரக்டாக மோடி அட்டாக் பண்ணிட்டாரு. இது வரைக்கும் பிஜேபி கிட்ட சமரசமாக போனார். அதுவும் இந்த தென்னக மாநாடு நடந்துச்சு பார்த்தீங்களா, எல்லா சிஎம் வந்தாங்க பாருங்க. அந்த இடத்துல வந்து சமரசமாலாம் போனார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமித்ஷாவையும் விஜய் அவர்களையும் வச்சு கலாய்ச்சி பயங்கரமாக வீடியோலாம் போட்டாங்க. நம்ம தலைவர் கொண்டு போயிட்டு டிஃபன் பாக்ஸில் அமித்ஷாட்ட கொடுத்தது வச்சு பார்த்தீங்க எவ்வளோ க்ளோஸாக இருக்காங்கன்னு. ஆனால் அதுக்கு ஒருத்தர் போட்டார், சவுக்கு சங்கர் ஒன்று சொன்னாப்புல, அதில் என்னங்க அந்த டிஃபன் பாக்ஸில் வைக்கிறது, குளத்தூர் கொத்து பரோட்டா ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கே போய் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல பாருங்க. அது ஒரு ஹைலைட்டு தான் அந்த விஷயம் வந்து. ஸோ அந்த அளவுக்கு வந்து பிஜேபியோடைய ஒரு அடியால் ஒரு கையால் அப்படின்ற மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை தலைவரை குத்திக்கிட்டு இருக்கும்போது பரந்தூரில் இன்னைக்கு டச் பண்ணார் பாருங்க. அவ்வளோதான். ஒட்டுமொத்த திமுகவும் இன்னைக்கு கதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தனும் கதற ஆரம்பிக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், அவர் பரந்தூரில் இருக்க விமான நிலையத்தை 3.5 தானே சொன்னார். இப்போ விமான நிலையமே வேண்டாம்னு சொன்னாரா? இல்லை. அதற்கு பதிலாக வேறு சில இடங்களை ஆய்வு செஞ்சு அதற்கான அதிகாரிகளை வந்து நாங்கள் வந்து இறக்கி விட்ருக்கோம். அந்த இடத்துல வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பெருமளவில் பாதிக்காத அளவோ, இல்லை அங்கே ஏதாவது விவசாய நிலங்கள்லாம் இருந்துச்சுன்னா அது பெருமளவில் பாதிக்காத அளவோ, இல்லை நீர்நிலைகள் பாதிக்காத அளவோ ஒரு இடத்த பார்த்து அதை அனலைஸ் பண்ணி நாம் வந்து டெவலப் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே அந்த சட்டசபையிலே சொல்லிட்டார்.
இங்கே மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பரந்தூரை கைவிட்டதுக்கு இன்னைக்கு பரபரன்னு எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க. ரீசன் என்ன? ஆல்ரெடி 1700 கோடி ரூபா செலவு பண்ணி என்ன பண்ணிட்டாங்க? பல மக்கள்கிட்ட வயித்துல அடிச்சு இவங்க எழுதி வாங்கிட்டாங்க. யாரு? திமுக ஆட்சி காலத்தில். இந்த இடத்துல பரந்தூரில் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த நீர்நிலைகளை அழித்து அந்த இடத்துல ஏர்போர்ட் நான் கட்டியே ஆகணும்னு ஒத்த காலில் நின்னது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல 2032 நீங்கள் இப்போ வாங்கின இடம் 8 லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அப்போ 80 லட்சத்துக்கு வந்துடும். 10 வருஷத்தில் உங்களுக்கு இவ்வளோ பலன் வரும்னு சொல்லிட்டு ஃப்ளாட்டு போட்டு ஆல்ரெடி வித்துட்டாங்க. ஸோ இப்போ வித்தனால இந்த வித்ததில் பேர் அடிபடுது. ஜி ஸ்கொயர் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு அதுக்கு ப்ரூஃப் தெரியலன்னு வச்சுக்கோங்க. ஆனால் வித்த காய்ச்சி இப்போ என்ன பண்ண முடியும்? இப்போ தான் லாக் ஆகிட்டாங்க. திமுக காரன் ஏன் இவ்வளோ பரபரன்னு சொல்கிறான்னா, லாக் ஆகிட்டாங்க. மக்கள்கிட்ட அடிச்சு பிடிச்சி வாங்கின அந்த நிலத்தை ஆல்ரெடி பிளாட்டு போட்டு விற்கிறதுக்கு நிறையா பேருக்கு கொடுத்தாச்சு, விற்கவும் விற்றாச்சு. இப்போ அந்த ஃப்ளாட்டை திருப்பி மக்கள்கிட்ட கொடுத்தான். ஒரு வழி இல்லை. மாட்டினாங்கல்ல, பயங்கரமான சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்கல்ல. இந்த சிக்கலை இப்போ எப்படியா நிவர்த்தி பண்ணுன்றதுக்காக தான் ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஏர்போர்ட்டு தென்னரசு ஏர்போர்ட் வந்து வரல அப்படின்னா மிகப்பெரிய வளர்ச்சி பாதையை வந்து நம்ம வந்து பாதிக்கிறோம். நான் என்ன கேட்குறேன்னா, வளர்ச்சின்றது என்ன ஏர்போர்ட்டில் மட்டும்தான் இருக்கா? ஏர்போர்ட்டில் மட்டும்தான் இருக்குன்னா அப்போ ஏன்டா இத்தனை ஏர்போர்ட் ஒரு இந்நேரம் எத்தனை ஏர்போர்ட் கட்டி வச்சுருக்கணும் நீங்கள்? நான் என்ன கேட்குறேன், ஏர்போர்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அத்தனை ஏர்போர்ட் கட்டி வைங்க. இல்லை இருக்கிற ஏர்போர்ட்டை ஏன் டெவலப் பண்ண மாட்டேங்கிறீங்க? திருச்சி ஏர்போர்ட்டை பெருசாக்குங்க, மதுரை ஏர்போர்ட்டை பெருசாக்குங்க, கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை பெருசாக்குங்க. சந்திரபாபு நாயுடு ஒரு மீட்டிங்கில் பேசினான்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு இப்போ அதை வந்து எல்லாரும் பயங்கரமாக ஃப்ளாஷ்அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் பாருங்கள், அமராவதியில் வந்து நான் 5000 ஏக்கரில் வந்து நம்ம இப்போ ஏர்போர்ட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல வந்து 2500 ஏக்கர் நான் பிடிச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2026 4வது மாதம் ஏதோ ஒரு மீட்டிங்கு, அதில் பின்னாடி எடப்பாடி படம்லாம் இருந்துச்சு. அதில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே தமிழ்நாட்டில் என்ன இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடை கிண்டல் பண்ணி, தமிழ்நாட்டில் ஏர்போர்ட் பெரிய லெவலில் இல்லை, கோயம்புத்தூர் எல்லாம் போனால் நான் வந்து அவ்வளோ கேவலமாக இருக்குது, அந்த ஏர்போர்ட்டுக்கெலாம் நாங்கள் வந்து அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஏர்போர்ட்ஸை கேவலமாக கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருந்த சந்திரபாபு நாயுடு வீடியோ எடுத்து இப்போ போட்டு வைரல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த ஏர்போர்ட்டை வந்து கைவிட்டுட்டோமா. ஸோ இதனால தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி வந்து பாதிக்கப்பட்டுச்சு. அப்போ ஏன் இத்தனை வருஷமாக கட்டலை அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த இடத்த பற்றி அவங்க பார்க்கல. ஆனால் இந்த திமுக திருட்டு போய் ஆட்சியில் தான் அந்த இடத்த பிளாட்டு போட்டு விற்றோம்னா அந்த ஈகோ லேண்டை சுத்தமாக அந்த க்ரீன், அதாவது எப்படின்னா அது வந்து க்ரீன் ஏர்வேஸ் அப்படின்னு சொல்கிற கான்செப்ட் தான் அவங்க கொண்டு வர்றது. இந்த மாதிரி கான்செப்டில் இப்போ நிறைய இடத்துல கொண்டு வராங்க. அதை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸு, ஃப்ளாட்ஸ் வரும். ஸோ ஒரு இயற்கை சார்ந்த வாழ்வியலை வந்து மக்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு வேலையை செய்கிறது தான் அங்கே அந்த ஏர்போர்ட்டுடைய இவங்களுடைய கட்டமைப்பு. அதுக்கு நம்ம என்ன கேட்கணும்னா, சோறு போடுற நிலத்தடிச்சாட கொடுப்பீங்க நாதாரிகளா அப்படின்னு கேட்கணும் தான் இருக்கும். இப்போ சில பேர் வந்து சொல்லுவாங்க, ஒரு ஊர் நல்லா இருக்கணும்னா, ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு ஊரில் ஏதாவது பிரச்சனை தான், உன் வீட்டில் போய் பண்ணுறா முட்டாப்பையில் அப்படின்னு தான் நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். கரெக்டாக இல்லையா? எவ்வளோ இடம் காலி இடம் கிடக்கு. ஆனால் இவங்க பண்ணுற வேலையெல்லாம் பாருங்கள், நீர்நிலைகள் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அழிக்கிறது. அது மாதிரி தான் இப்போ இந்த இது இப்போ கூட பசுமை தீர்ப்பாயத்துலேருந்து ஒரு ஆர்டர் கொடுத்தாங்களே, சதுப்பு நிலங்களை வந்து ஆட்டை போட்டு வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அதில் எல்லாம் வந்து வீடு கட்டக்கூடாது அப்படின்லாம் வந்து ரூல்ஸ் வந்துருக்கு. ஸோ இப்போ இது டைரெக்டாக இப்போ யாரை அட்டாக் பண்ணியிருக்குன்னா அதானி அட்டாக் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே யாருக்கு மேலே கை வச்சுருக்காருன்னா இப்போ தளபதி டைரெக்டாக மோடி, அதாவது அதானி அவங்களோட ப்ராஜெக்ட் தான் இது. ஸோ அப்போ எவ்வளோ பெரிய ஒரு ரிஸ்க்கு, எவ்வளோ பெரிய ரிஸ்க் ஃபேக்டரை எடுத்து பண்ணியிருக்காரு அப்படின்றத மக்களாகிய நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி இவர் வந்து ஏர்போர்ட் இங்கே வராதுன்னு அறிவிச்சிட்டாரு. ஆனால் இதுக்கப்புறமா இவங்க என்னென்ன அடுத்த வேலைகள் பண்ணுவாங்க, என்ன மாதிரியான சேட்டைகள் செய்ய போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அன்டில் அன்லெஸ் நம்மக்கிட்ட பவர் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை கிடையாது. இதுக்கு இடையில் வந்து இந்த கூட்டணி கட்சிக்காரங்க வேறு அப்பப்போ வந்து இடசல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆட்சியை கிளச்சாலும் பரவாயில்ல, என்னது ஆட்சியை கிளச்சாலும் பரவாயில்ல, கிளச்சி விட்டு நம்ம அடுத்த எலெக்ஷன் கொஞ்சம் தள்ளி கூட வச்சுக்கலாம், அதுக்குள்ளேயும் ஏதாவது இந்த ப்ராஜெக்ட் எதாவது பண்ண முடியுமா, அதை பண்ண முடியுமான்னு ஏதாவது பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறது பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன வேணாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட்டை, இந்த ஏர்போர்ட்டு மேலே கை வைக்கிறதுக்கு, அந்த ஏர்போர்ட்டு ப்ராஜெக்டை கைவிடுறதுக்கு 50 வருஷமாக ஆட்சி புரிஞ்ச திமுகனால கூட முடியலன்றதை விட அவனுக்கு விடுறதுக்கு மனசு இல்லை. அப்படியே அதிமுக இருந்தாலும் விட்டுருக்காது, ஏன்னா அவன் பிஜேபி சரண்டரு. பட் இவ்வளோ பெரிய விஷயத்த 4 வருஷம் போராட்டாங்க. 4 வருஷம் அந்த மக்கள் போராடி இருக்காங்க. அந்த பரந்தூர் அப்படின்ற அந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மி ஜோன் மாதிரி போலீஸ் கண்ட்ரோலில் இருந்த ஒரு இடம். அந்த ஊருக்குள்ள யாரும் அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது, வர முடியாது, ஒரு பிரஸ்காரம் போயிட்டு வர முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாட்டோட 4 வருஷமாக அந்த ஊர் மக்களை அடக்கி வச்சுருந்த ஒரு அரசியல் தீவிரவாதின்னு தான் சொல்லணும் திமுகவை. அப்படி இருந்த ஒரு பிரச்சனையை
இப்போ 3 மாசத்துல அப்படின்றதுக்குள்ளேயும் நான் கை விடுறேன்னு அவன் கேக் வெட்டி பட்டாசு வெடிச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த ஊரில். ஸோ அப்போ அந்த மக்களுக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதனால இவங்க வந்து வளர்ச்சி தடுக்கிறாங்க, அதை தடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதற்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் சென்னை விமான நிலையத்தை எப்படி பெருசாக்குறது அப்படின்றத பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி இப்போ டெர்மினல் 3 வந்து கட்டிட்டு இருக்காங்க, டெர்மினல் 5 ஏதோ ஒன்று கட்ட போகிறதா சொல்லியிருக்காரு. ஸோ அதை சொன்னால் அதை பண்ணால் கிட்டத்தட்ட இப்போ 30.5 மில்லியன் பீப்புள் வந்து வருஷத்துக்கு வந்து போகிற அந்த இடம் 50.5 மில்லியன் வந்து போகிற அளவுக்கு சௌகரியமாகும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அப்படின்னா இன்றைக்கி வந்து உட்காந்துக்கிட்டு கேள்வி கேட்குறாங்க. யார் கேள்வி கேட்க? டிஆர்பி ராஜாவோட பையன். நீங்கள் சென்னை பக்கத்தில் இடத்த எடுத்துட முடியுமா? அது எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா? ஒரு ஏக்கர் இடத்த நீங்கள் வாங்கிட முடியுமா? எவ்வளோ பாப்புலேஷன், எவ்வளோ டென்ஸ் பாப்புலேஷன் இருக்குது, நீங்கள் எங்கே போய் நீங்கள் இடத்த வாங்கி பண்ணுவீங்க வைப்பீங்கன்னு சொல்லிட்டு சென்னையில் வாங்கினா விலை அதிகமாக இருக்கான். அதனால இவங்க பரந்தூருக்கு போயிருக்காங்க. பார்த்துங்க. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னா அது நீங்கள் ஏர்போர்ட் இருக்கிற அதே முனையத்தில் தானே எடுக்கணும். இப்போ ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஏர்போர்ட் ஒன்று இருக்கும், இன்டர்நேஷனல் ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் கேரளா போனீங்கன்னா டொமஸ்டிக் ஏர்போர்ட் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கும். பாம்பேயில் போனீங்கன்னா டொமஸ்டிக் ஏர்போர்ட் ஒன்று இருக்கும், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஒன்று இருக்கும். புரியுதுங்களா இல்லையா? இப்போ இங்கேயே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாலும் அதே ஒன்று தான், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல். ஆனால் என்னென்னா ஒரே லைனில் எல்லாமே வந்துடும். மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டொமஸ்டிக் ஏர்போர்ட்டில் இறங்கி ஒரு ஆட்டோவை பிடிச்சோ இல்லை டாக்ஸியை பிடிச்சோ நீங்கள் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் போகணும். அந்த மாதிரி இல்லாமல் தமிழ்நாட்டில் டொமஸ்டிக் வர ஃப்ளைட்டில் தான் இன்டர்நேஷ்னல் ஷிஃப்ட் ஆகுது. அந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல கூட மக்களுக்கு கஷ்டம் இல்லாமல் தான் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஏர்போர்ட்டை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பெரிய லெவலில் இன்டர்நேஷ்னல் ஆக்கி ஸோ இங்கே வரும்போது எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும் அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். டெவலப்டாக இருக்கக்கூடிய சிட்டியை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டு போகணும். விவசாய நிலங்களை, விவசாய சார்ந்த தொழில்களை ஊக்குவிச்சு அந்த மாதிரி தொழில்களுக்கு அந்த இடத்த வந்து கொண்டு வந்தோம்னா அதுதான் வந்து வளர்ச்சி. அப்படி இல்லாமல் இருக்கிறத அழிச்சு விட்டு நான் போய் அந்த இடத்துல ஏர்போர்ட் கட்டுறேன், பில்டிங் கட்டுறேன் அப்படின்னா அது வளர்ச்சி கிடையாது. அது வளர்ச்சியிலே கிடையாது. அது வந்து அழிவு. எப்படி இப்போ வந்து நம்ம எல்லாம் சோத்துக்கும் எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமோ அது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் உண்டு பண்ணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். பட் எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஒரு ரிஸ்க்கை வந்து தளபதி எடுத்திருக்காரு. இதுக்கான விளைவுகள் என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம வரப்போகிற காலங்களில் பார்ப்போம் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவில் முடிச்சுக்கிறேன். சரி, another வீடியோவில் டேக் கேர். பை பை.